இந்த எஸ்எஸ்கே இப்போ ஜெயிலுக்கு போறது உறுதியாகி போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே செஞ்சிருக்க சதி அந்த மாதிரி கமிஷனர் இருந்துகிட்டு இப்போ எல்லா ஆதாரத்தோடையுமே வந்து இந்த எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இப்போ லாக்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா தள்ள ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்க போற அந்த எஸ்எஸ்கேவோட இன்சிடென்ட், அதாவது எஸ்எஸ்கேவுக்கு நடக்க போற இன்சிடென்ட் வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஆடி போயிடுவீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூமி பூச்சியை நடக்கவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த ஒரு பூமி பூச்சியை அந்த எஸ்எஸ்கேவோட கண் முன்னாடியே நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறாங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும். அதுதான் வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு மரணடினே வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவையும் அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸையும் சமாளிக்க முடியாது, இங்கே வந்து இந்த வேலை நடம் வந்து வேற ஒருத்தங்க பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்போ எப்படியாச்சும் வந்து கௌதமை வந்து இந்த பூமி பூஜையை போட விடாமல், அதாவது நடத்த விடாமல் வந்து தடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சது தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எஸ்எஸ்கே நினச்சிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் வந்து பூமி பூஜை போடக்கூடாது, இந்த நிலம் இவங்க பேரில் இருக்குது, ஏமாற்றி பிடுங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியாக கௌதமை வந்து அரெஸ்ட் பண்ண கூட தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொன்னாங்க. ஆனால் இலக்கியா தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த நிலம் வந்து முதல்ல கோபாலகிருஷ்ணன் சார் பேரில் தான் இருந்துச்சு, அவங்க பேர்ல இருந்து கௌதம் பேருக்கு மாத்தியாச்சு, இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க, இங்க இந்த பூமி பூஜை நடந்தே தான் தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. ஆனா அந்த நேரத்தில் அந்த போலீஸ் இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு நம்ம கௌதமை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து கிட்டேயே போக ஆரம்பிச்சுறாங்க. ஓ, நீங்க வந்து ஹையர் அஃபீஷியல் வந்து வரணும்னு சொல்லிட்டு தானே வெயிட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ கமிஷனரை கூப்பிட்டு விட ஆரம்பிச்சுறாங்க. வந்த கமிஷனர் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எஸ்எஸ்கே வந்து நடிக்கிறாரு, சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஏதோ அப்பாவே பையனாச்சு, இந்த நிலம் வந்து எந்துன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி இப்போ இங்கே கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனால் இந்த இடத்துல வந்து அவன் தப்பானவனா இருப்பான், அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரம் போலியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏசிபி இருந்துட்டு, அதாவது அந்த கமிஷனர் இருந்துட்டு, எஸ்எஸ்கே நீ எந்தெந்த மாடுலேஷனில் எப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரெடியாக இரு, நீ வந்து இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம், நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்களோட கஸ்டடிக்கு இந்த எஸ்எஸ்கே வந்து எடுத்துடுறாங்க. அதே மாதிரி வந்து இப்போது நம்ம கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் யார் நினச்சாலுமே கூட இந்த ஒரு பூமி பூஜையை தடுத்து நிறுத்தவே முடியாது, நீங்கள் வந்து பணக்காரராக இருக்கும்போது தான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவ்வளோ கேவலமான வேலைகள்லாம் செஞ்சு உங்களை வந்து கீழே இறக்கி விட்டான். ஆனால் இப்போ நீங்கள் கீழே அடிமட்டத்திலேருந்து வந்து மேலே வர்றதுக்காக இப்போ தான் அடிக்கல்லே நட போகிறீங்க, அந்த ஒரு நேரத்தில் கூட வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னா இவனை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, நீங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, அதுவே போதும், இந்த எஸ்எஸ்கே தூக்கி நான் ஜெயிலில் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அடுத்ததான் வந்து இந்த எஸ்எஸ்கே கண் முன்னாடியே இந்த பூமி பூஜையை வந்து நல்லபடியாக முடிக்க போகிறாங்க. அதுதான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.